நம்ம வீட்டில் ஒரு பூஜை ரூம் இருக்குது. அதை நான் ஸ்டோர் ரூமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக எல்லாத்தையுமே அள்ளி போட்டு க்ளீன் பண்ண நினச்சிட்டே இருப்பேன். பட் நாளைக்குன்னு இன்றைக்கி தான் நாள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அம்முட்டையும் அள்ளி போட்டு உட்காந்தாச்சு. எங்கேயாவது ஏதாவது ஒரு பொருள் பார்த்து பிடிச்சி போய் ஆர்வக்குள்ளாரில் வாங்கி வைக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதே இல்லை, அப்படியே அடைஞ்சு போயிருக்கும். அது மாதிரி தான் எனக்கு நிறைய பொருள் கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. சரி நீ இங்கேயே பத்திரமா இரு, அடுத்து எப்போ தேவைப்பட்டுச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதை தான் எங்கேயே வச்சாச்சு. இன்னைக்கு ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் கரண்ட் இல்லை. கரண்ட் வந்தது தான் அப்படியே ஒன் சைடு சாப்பாடு வச்சுட்டு அப்படியே அரிசி ஊற போட்டிருந்தானா அதையும் கிரைண்டர் அள்ளி போட்டுட்டு இன்னைக்கு வந்து முட்டை குழம்பு தான். செல்வா ஃபோன் பண்ணி நான் 1/2 hourல வந்துருவேன்னு சொன்னானா, அதனால டக்குன்னு சமைச்சிட்டு இருந்தேன். வந்ததுமே காருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா, எப்போ காருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாது ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக போனேன். பார்த்தா டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு வர்றதுக்கு தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எனக்கு மூஞ்சி மூணு போச்சு. சரிவா ஃப்ரெஷ்ஷாக கடையில் போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இப்படி ஜாலியாக போயிட்டு கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுமே செல்வா முட்டை கிழம்பு மணிக்குது சாப்பாடை போடு அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு பட்டாணி வாங்கலாம்னு நினச்சேன். பட்டாணி சாம்பார் வைக்கலாம் நாளைக்கு அப்படின்னு. பட் தாத்தா கொண்டக்கடலை தான் இருக்குன்னு சொன்னாங்களா, சரி ஊற போட்டிருக்கேன், நாளைக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு காலையில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் தேவஸ்ரீ, ஸ்ரீபன், இளம்பருதி, தியாஸ்னி உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. பை பாய்.